இப்போ மலேசியாவில் அடுத்தது கேஎல் டவர், கோலாலம்பூர் டவர், அது மேலே ஏற போகிறோம். இந்த டவர்லேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டி வந்து நல்லா நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு தான் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், போய் பார்க்கலாம். ஸோ இப்போ கேஎல் டவர் வந்து ஏரியாச்சு. இப்போ வந்து உயரத்தில் இருக்கிறோம். வந்து கோலாலம்பூர் சிட்டி வந்து பாருங்கள், சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்க்க. இது இப்போ எத்தனை அடி உயரத்தில் இருக்குன்னே தெரியல. அந்த டவர் மேலே நிற்கிறோம். ஃபுல் சிட்டி பாருங்கள், அப்படியே கவர் ஆகுது. சூப்பராக இருக்குது இங்கேருந்து மலேசியாவை பார்க்குறதுக்கு. கேஎல் டவர் அந்த லிஃப்டில் வந்து சல்லுன்னு மேலே ஏறிச்சு, காதே அடைச்சிருச்சு. மலேசியாவின் அழகு இந்த கேபிள் டவர்லேருந்து பார்த்தா அருமையாக இருக்கிறது. இங்கேருந்து பார்த்தா இந்த பில்டிங் எல்லாம் குட்டி 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 குட்டியாக தெரியுது. அப்போனா இது எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மலேசியாவில் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து அவ்வளோ உயரங்க. ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்க. அந்த மொஹல் டச் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அந்த முஸ்லீமோட கலைநுட்பம் வந்து ஒரு பில்டிங்லேயும் தெரியுது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். இப்போ இந்த கேஎல் டவர்லேருந்து இந்த ட்வின் டவர் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகுது பாருங்களேன். சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ. இந்த டவரோட பிக்சர்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற டவர்ஸோட பிக்சர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த கேஎல் டவரில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய டவர் இருக்குது. அங்கேருந்து மேலேருந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த சிட்டியோட வியூ வந்து தெரியும். சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா டவர் கூட ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். எப்பா இந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா பயங்கர மேஜிக் மாதிரி தெரியுது. எப்படி தான் கட்டியிருக்காங்களோ தெரில.